இன்னிசை பாடி வாழ்த்துங்கள், இறைவனின் திருமுன் வாருங்கள். இன்னிசை பாடி வாழ்த்துங்கள், நன்றிகள் நிறைந்த மனதுடனே அவரின் நாமத்தை போற்றுங்கள். பாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. ஆலய மணிகளின் ஓசைதனில் ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள். ஆலய மணிகளின் ஓசைதனில் ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள். வாழ்வு தரும் வார்த்தையினால் வளம் மிக்க செய்வார், வாருங்கள். வாழ்வு தரும் வார்த்தையினால் வளமிக்க செய்வார், வாருங்கள். வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. வாருங்கள், புகழ்ந்து போற்றுங்கள் நம்மை வாழ்விக்கும் தேவனை. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். சார்லஸ் கலையரசி நல் உடல் சுகம் பெற வேண்டியும், நன்றி திருப்பலியாக ரோசர்னா ஜோசப் அருமைராஜ் கிறிஸ்து அரசருக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜேக்கப் சில்வியா குடும்பம் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜோசப் நிஷாந்த் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த ஆபிரகாம் கனகராஜன், நிக்கோலஸ் ஏ அருள்ராஜ் 2ஆம் ஆண்டு நினைவு, ரீட்டா நளினி, உத்திரிகஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள், யாரும் நினையாத ஆத்துமாக்கள். மேலும் ரத்தனம் ராஜமலர், செல்லப்பா இயேசு ரத்தனம், ஆறுமுகம் கர்மிலா, அருள் சீலன் செசிலியா இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் பீடத்தின் முன் வைக்கப்பட்ட ஆத்துமாக்களுடைய இலைப்பாறுதலுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்கவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் எதிராக வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்துக்கும் அரசரன் அன்பார்ந்தும் திருமகனின் அனைத்தையும் புதுப்பிக்க திருவுளமானீரே. அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவென்று புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றே பெண் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். 5 முதல் 1 வரையுள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எப்ரேனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லோரும் அரசரை காண எப்ரேனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எப்ரேனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்.
இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பலிவு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இரண்டாம் வாசகம். தந்தையாம் கடவுள் நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுள்ளோம். அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கட்புலன் ஆகுபவை, கட்புலன் ஆகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பேருமாக இறந்து உயிர் பெற்றவருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொண்டுள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அதிகாரம் 23. இறை வசனங்கள் 35 43 முடியும். அக்காலத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்ததை மக்கள் பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசரானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எண்ணி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயலுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகின்றோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நம் திருச்சபையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கோலாகலமாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து அரசர் பெருவிழா, கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். எதுக்காக? ஏன் கிறிஸ்மஸ்? இயேசு பிறந்தார், அதனால நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். எதுக்காக ஈஸ்டர் கொண்டாடுறோம்? இயேசு இறந்தாரு, அது இருந்ததுக்கு அப்புறமேட்டு உயிர் தெழுந்தார், அது பைபிள்ல இருக்குது, நாம கொண்டாடுறோம். ஆமாவா இல்லையா? கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நம்ம ஏன் கொண்டாடுறோம்? பைபிள்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா, நான் தான் உங்கள் அரசன் சொல்லியிருக்காரா? பைபிள்ல எங்கேயாவது கடவுள் நான் தான் உலகின் அரசர், நான் தான் உங்களின் புதிய அரசர், அதாவது சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? யாராவது சொல்லியிருக்காங்களாமா? சொல்லியிருக்காங்களா? பிலாத்து கேட்கிறாரு, நீ யூதரின் அரசனா? அதற்கு இயேசு என்ன சொல்றாரு? ஆமான்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? நீர் சொல்கிறீர் என்று சொல்கிறார். இன்னைக்கு கூட இந்த காஸ்பல்ல அந்த கல்வன் கேட்கிறார், நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்பொழுது உடனே என்ன சொல்லிருக்கலாம் ஆண்டவர்? ஆமாப்பா, நான் அரசனா வருவேன், அப்ப நீ என் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்னாரா? இயேசு ஒரு தடவை கூட நான் அரசர் என்று சொன்னதே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஏன் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுறோம்? எதனால் கொண்டாடுகின்றோம்? இதனுடைய வரலாறு என்னவென்று பார்க்கும் பொழுது 90களில், அதாவது 1990களில் என்ன நடக்குது? அறிவியலுடைய வளர்ச்சி அதிகமாகிட்டு வருது. சரிங்களா? அறிவியலுடைய வளர்ச்சி அதிகமாகிட்டே வருது. மாடர்னைசேஷன் என்ன நடக்குது? டெக்னாலஜி அதிகமாகிட்டே போகிறது. அந்த நேரத்துல மக்களுக்கு கடவுள் மீது இருந்த நம்பிக்கை போகிவிட்டது. அறிவியல் தான் எல்லாமே என்று நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். அறிவியல் தான் அனைத்திற்கும் தலை சிறந்தது, கடவுளே இல்லை என்ற ஒரு நம்பிக்கையானது அவர்களுக்குள் வரவிட்டது. கடவுளே இல்லை அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல திருச்சபை என்ன பண்ணுது? இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? பாடம் புகட்டணும், இவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக ஒருத்தர் இருக்கிறார், அவரை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று நினைவுபடுத்துவதற்காக தான் என்ன பண்றாங்க? போப் பயஸ் தி 16 1925ஆம் ஆண்டு இந்த பிரகடனத்தை உருவாக்கிறார். அனைத்திற்கும் மேலாக ஒருத்தர் இருக்கிறார், அவரே கிறிஸ்து அரசர் என்ற பிரகடனத்தை யார் உருவாக்குறது? போப் பயஸ் தி 16 உருவாக்குறாரு. அதனாலதான் நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பெருவிழா ஏன் கடைசியா வருது? பொது காலத்தினுடைய 34வது வாரம் தான் கடைசி வாரம். ஒரு லிட்டர்ஜிக்கல் இயர்ல முதல் வாரம் எது?
லிட்டர்ஜிக்கல் இயர், அதாவது நம்ம வார வாரம் நம்ம வாசகம் வாசிக்கிறோம், லிட்டர்ஜிக்கல் இயர்னு சொல்லுவாங்க. எது முதலாவது ஆரம்பிக்குது? பாஸ்கா புகழுரையா? திருவருகை காலம், சரிங்களா? திருவருகை காலம், அதுக்கப்புறமேட்டு பொது காலம் வரும், லென்டன் சீசன் வரும். இப்படிதான் ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பிக்கும் பொழுது பொது காலத்தினுடைய கடைசி வாரமாக தான் இந்த கிறிஸ்தரசர் பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். எதற்காக கடைசியாக இருக்கிறது? இயேசு ஒரு தடவை கூட நான் அரசன் என்று சொன்னதே கிடையாது. அப்படி இருந்தும் நாம் கிறிஸ்தரசர் பெருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஒரு தெளிவு ஆனது தேவைப்படுகின்றது. யோவான் நற்செய்தியில் இயேசு 7 தடவை நானே நானே நானேன்னு சொல்லிட்டு 7 தடவை சொல்லியிருப்பாரு. என்னென்ன சொல்றாரு? நிறைய தடவை என்ன சொல்றது? 7 தடவை நானே நானேன்னு சொல்லியிருப்பாரு. ஏன் ஒரு தடவை கூட நானே உங்களின் அரசர் என்று சொல்லவில்லை? எடுத்து வாசிங்க முதல் தடவை. யோவான் 6:35 என்ன சொல்றாரு? இயேசு அவரிடம் என்ன சொல்றாரு? முதல் விஷயம் நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லிடுறாரு. இரண்டாவது யோவான் 8:12 இருக்குது, வாசிங்கம்மா. யோவான் 8:12. முதலாவது நானே வாழ்வு தரும் உணவு என்று கூறிவிட்டார். இரண்டாவது உலகின் ஒளி, அதாவது இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கக்கூடியது நானே என்று இரண்டாவது சொல்லிவிட்டார். மூன்றாவது யோவான் 10:7. யோவான் 10:7 என்னது? வாயில் நானே, நீங்கள் நுழையக்கூடியது என் வழியாக தான் நீங்கள் நுழைவீர்கள் என்று தானே ஒரு வாயிலாக இருப்பதையும் அவர் குறித்து விட்டார். நான்காவது யோவான் 10:11. யோவான் 10:11 என்ன சொல்றாரு? நல்ல ஆயன் நானே, நானே உங்களை வழிநடத்தக்கூடிய நல்ல ஆயன் என்று கூறிவிட்டார். அடுத்தது யோவான் 11:25. யோவான் 11:25 உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்று கூறிவிட்டார். அடுத்தது யோவான் 14:6. யோவான் 14:6 வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. கடைசியாக யோவான் 15:1 என்னது? உண்மையான திராட்சை கொடி நானே. இப்படி 7 தடவை இது ரொம்ப ஃபேமஸான ஐ எம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ், அதாவது 7 ஐ எம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் இந்த ஜான்ஸ் காஸ்பல்னு சொல்லுவாங்க. எனவே இந்த 7 ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப என்ன சொல்றது ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட். ஆனா இந்த 7 தடவை சொன்னவருக்கு ஒரு தடவை கூட நான் தான் உங்கள் அரசர்னு சொன்னதே கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா வாயால நிறைய வடை சுடுவாங்க, ஆமாவா இல்லையா? நான் இது பண்ணிடுவேன், அது பண்ணிடுவேன், தலையில சாச்சிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வாயால நிறைய என்ன பண்ணுவாங்க? வடை சுடுவாங்க. நம்மளும் சுற்றுப்போம் நிறைய தடவை, சரிங்களா? எனக்கு இது தெரியும், அது தெரியும், ஆமா இப்படி அப்படின்ட்டு. ஆனா ஒரு தடவை கூட செயல்ல காமிச்சிருக்கவே மாட்டோம். இயேசு தன்னுடைய வாயால் அவர் அறிக்கையிடவில்லை, ஆனால் தன்னுடைய செயல்களினால் அவர் ஓர் அரசர் என்பதை நிரூபித்து விட்டார். முதலாவது வாழ்வு தரும் உணவு. அவர் உணவு கொடுத்தாரா? இயேசு உணவு கொடுத்தாரா? யாரும் அது பார்த்தீங்களா? அவரே உணவாக நாம் அவரை தான் சுவைக்க இருக்கின்றோம். தன்னுடைய இரத்தத்தையும் உடலையும் நமக்கு உணவாக கொடுத்தார். ஒரு அரசனுடைய பணி என்னது? தங்கள் மக்களுடைய பசியை போக்க வேண்டியதுதான் ஒரு அரசனுடைய கடமையாக இருக்கின்றது. என்னதான் பஞ்சம் வந்தாலும் சரி, என்னதான் கஷ்டம் வந்தாலும் தன்னுடைய மக்களுக்கு உணவு கொடுப்பது யாருடைய வேலை? ஒரு அரசனுடைய வேலையாக இருக்கின்றது. இயேசு அதை பூர்த்தி செய்தார். இரண்டாவது உலகின் ஒளி நானே. இயேசு இருளில் இருக்கக்கூடிய, அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஒளிக்கு அழைத்து செல்பவராக, ஒளி நிறைந்த பாதைக்கு அழைத்து செல்பவராக இருந்திருந்தார். மூன்றாவது நானே வாயில். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்னது? பகைமையை உண்டாக்குவேன். அவன் வித்து உனது வித்தினுடைய உன்னை அவருடைய தலையை என்ன பண்ணும்? காயப்படுத்தும். யார் அந்த வித்து? இயேசுதான் அந்த வித்து. என்ன பண்றாங்க? நமக்கு மீட்பு கொடுக்கிறார். அவர் வழியாக தான் நமக்கு மீட்பு கிடைக்கின்றது. அவர் வழியாக தான் நாம் மோட்சத்திற்கு செல்கின்றோம். எனவே
அவர் ஒரு வாயிலாக இருக்கின்றார். அப்புறம் அடுத்து என்னது? நானே நல்ல ஆயன். இயேசு ஒரு ஆயனாக இருந்து நம்மை வழி நடத்துகின்றார். ஒரு அரசனுடைய பணி மக்களை வழி நடத்துவது. சண்டை சச்சரவு வரும் பொழுது போரை வழி நடத்துவதுதான் ஒரு அரசனுடைய பணி. இயேசு ஒரு அரசனாக இருந்து மக்களை வழி நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். இயேசு உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. நமக்கு வாழ்வு கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. இவ்வாறு இயேசு தன்னுடைய வாயால் ஒரு அரசன் என்று அறிவிக்கவில்லை, ஆனால் ஒரு அரசனாக இருந்து தன்னுடைய செயல்களின் மூலமாக அரசன் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக, நமது சமுதாயத்தின், நமது உலகத்தின் மையமாக இருக்கக்கூடியவர் யார்? இயேசு கிறிஸ்து தான். எனவே அதை நிலைநிறுத்துவதற்காக தான் நாம் இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே கிறிஸ்துவை அரசராக கொண்டு அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நமது மன்றாட்டுக்களை இறைவனின் பாதம் நாம் சமர்ப்பிப்போம். அனைத்துலகை ஆளும் கிறிஸ்து அரசரே, என் மக்களுக்கு நீயே ஆயனாய் இருப்பாய் என்று அழைத்து திருப்பொழிவு செய்துள்ள திரு அவையின் தலைவர்கள் உம்மை பின்பற்றி மக்களின் நல்வாழ்விற்காக உயிரை மீந்த உம்மை போன்று நல்ல ஆயர்களாக திகழ்ந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது அரசின் பாதையில் வழி நடத்திடும் தெளிந்த ஞானத்தையும் ஆற்றலும் பெற்றிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலகை ஆளும் கிறிஸ்து அரசரே, ஒளிமயமான உமது உரிமை பேற்றில் நாங்கள் பங்கு கொள்ள செய்தீரே. உமது பேரருளால் நாங்கள் எப்போதும் இருளின் பிடியினின்று விடுபட்டு ஒளியின் மக்களாக திகழ்ந்து உமது ஆளுமைக்கு மட்டுமே உட்பட்டு வாழ்ந்திடும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலகை ஆளும் கிறிஸ்து அரசரே, எங்களை மீட்பதற்காக உம்மை சிலுவையின் கொடுமையான வேதனை மிக்க அவமானமான மரணத்திற்கு உட்படுத்தி கொண்டு துடிதுடித்த வேளையிலும் உம்மை நோக்கி மன்றாடியவருக்கு
வான் வீட்டை உரிமையாக அளித்ததைப் போன்று எங்களையும் இரக்கத்துடன் பார்த்து உமது வான் வீட்டிற்கு அழைத்து சென்றிட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலகை ஆளும் கிறிஸ்து அரசரே, அனைத்துலகின் அரசராக உம் பெருவிழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் எப்போதும் உம் திருவுளப்படி வாழவும் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உமது அரசாட்சியே எப்போதும் நடைபெறவும் நாங்கள் எந்நாளும் உம்மை போற்றி வாழ்ந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். பூவும் காயும் கனிகளும் பொன்னும் பொருளும் மணிகளும் பூவும் காயும் கனிகளும் பொன்னும் பொருளும் மணிகளும் யாவும் உமது உடமையே, நானும் உமது அடிமையே. ஏற்றுக்கொள்வாயின் இறைவனே, என் மனம் என்னும் வானில் அன்பெனும் பொருள் தன்னை அதன் நிறைவோடு அளிக்க வந்தேன். இதை அன்புடன் ஏற்பாய் இறைவனே, இதை அன்புடன் ஏற்பாய் இறைவனே. பூவும் காயும் கனிகளும் பொன்னும் பொருளும் மணிகளும் பூவும் காயும் கனிகளும் பொன்னும் பொருளும் மணிகளும் யாவும் உமது அடிமையே, நானும் உமது அடிமையே. ஏற்றுக்கொள்வாயின் இறைவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களோடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நன்மைக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தர் அனைவருக்கும் ஒரே திருமகனை ஒப்பு கொடுத்தார் என்பதை நாங்கள் நினைவு கூற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்துக்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலி பொருளாக
சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சி ஆகும். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணைகள் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர்.
அன்பிய கூட்டங்கள் 27ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித பேதுரு அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் பிரான்சிஸ் சந்திரசேகர் 8/9 7வது பிரதான சாலை, லட்சுமி நகர், விஸ்தரிப்பு. 26ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித அன்னை திரேசா அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் ஜோசப் டிரோஸ் எண் 55 ரமணன் தெரு, பாலாஜி நகர், ஐயப்பன் தாங்கல். இன்று மாலை 6 மணிக்கு புனித பூண்டி மாதா அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் சாபு லித்தியா ஏகே ரெசிடென்சி 5வது தெரு, குமுதம் நகர், முகலிவாக்கம். 27ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித அருளானந்தர் அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் மைக்கேல் ராஜ் டேனியல் இல்லம் எண் 18 சோழன் சாலை, விக்னேஸ்வரா நகர். 29ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு புனித கார்மேல் மாதா அன்பிய கூட்டம் நடைபெறும் இடம் டி அமல்ராஜ் எண் 327 12வது குறுக்கத்தெரு, மங்கள் நகர். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 34ஆம் ஞாயிறு. நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த கிறிஸ்து அரசர் மற்றும் பாடகர் குழு இறை மக்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்த ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க வேண்டியவர்கள்: புனித பிரான்சிஸ் சவேரியார் அன்பிய இறை மக்கள். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மறைக்கல்வி திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு தவறாமல் அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க விரும்புகின்றவர்கள் ரூபாய் 5000 செலுத்தி தங்கள் பெயர்களை அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளவும். இன்று மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க உதவிய திரு ரோஸ்மோன் மற்றும் அனுஷா தங்களது திருமண நாளை முன்னிட்டு உபயம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றிகள். அருளாளர் ராணி மேரி அவர்களின் வாழ்வை சித்தரிக்கும் படமாக ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், முகம் இல்லாதவர்களின் முகம் என்ற கத்தோலிக்க திரைப்படம் வெளியாகியுள்ளது. திரையரங்குகளில் இப்படத்தை கண்டுகளித்து இப்படத்திற்கு ஆதரவு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாம் திருவருகை காலத்தை ஆரம்பிக்கின்றோம். அன்று மாலை யூபிலி ஆண்டை முன்னிட்டு ஜாய்ஃபுல் வாய்ஸஸ் ஆஃப் ஜூபிலி என்ற மைய கருத்துடன் நமது கிண்டி மறைவட்ட அளவில் பாடல் போட்டியானது நமது பங்கில் நடைபெறவுள்ளது. எனவே மாலை 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். அதனை முன்னிட்டு மாலை திருப்பணியானது 5 மணிக்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. பங்கு மக்கள் அனைவரும் இப்பாடல் போட்டியை கண்டுகளிக்க அன்போடு அழைக்கின்றோம். இன்று மாலை 4 மணிக்கு இளைஞர் மற்றும் இளம் பெண்களுக்கு சிறப்பு ஆராதனையும் அதனை தொடர்ந்து பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்தலும் நடைபெறும். வென்சண்டே பவுல் சபையினால் நிறுவப்பட்ட வானத்து பறவைகளின் சேமிப்பு பெட்டகத்தில் பலர் தங்களது பழைய பொருட்களை கொடுக்கிறார்கள். அதை தவிர்த்துவிட்டு புதிய பொருட்களை மட்டும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று மாலை திருப்பலி முடிந்தவுடன் பாடகர் குழுவினருக்கு சிறிய கூட்டமானது நமது ஓப்பன் ஹாலில் நடைபெறும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். தமிழக ஆயர் பேரவை சுற்றுமடல். இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, இறைவனின் அருளும் கடவுளின் அன்பும் உங்களோடு இருப்பதாக. குடியுரிமை கடவுளின் கொடை. கிறிஸ்தவர்கள் நாம் இம்மண்ணின் மைந்தர்கள், உரிமை குடிமக்கள். நாம் அகதிகளாய் ஏதிலிகளாய் இங்கு வாழவில்லை. குடியுரிமை என்பது அரசு அளிக்கும் கொடை அல்ல, அது நம் பிறப்புரிமை, கடவுளின் கொடை. வாக்குரிமை என்பதும் குடியுரிமையோடு தொடர்புடையது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம் வாக்குரிமையை உறுதி செய்ய கடமைப்பட்டுள்ளோம். இல்லையெனில் நாம் இம்மண்ணில் இரண்டாக குடிமக்களாய் கருதப்படுவோம், அவலம் ஏற்படலாம். அந்நிலையை நாம் தவிர்க்க வேண்டும். ஒரு தனிநபராக மட்டுமல்ல,
ஒரு சமூகமாகவும் ஜனநாயக அமைப்பில் அடையாளப்படுத்துவதற்கு நம் மக்களின் வாக்குரிமை அடிப்படையான ஒன்றாகும். வலிமையான வாக்கு வங்கியே நம் சமூக உரிமைகளையும் உறுதி செய்ய உதவும். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் குடிமக்களின் வாக்குரிமையே சமூகத்தின் பொது நன்மையை நிலைநாட்டும் அடிப்படை உரிமையாகவும் கடமையாகவும் உள்ளது என்று போதிக்கின்றது. அன்னை மரியாளும் புனித யோசேப்பும் தம் குடிக்கணக்கை பதிவு செய்ய பெத்லகேம் சென்றபோது நம் மீட்பர் இயேசு இம்மண்ணில் பிறந்தார். எனவே அவர் தம் அடிச்சுவட்டை பின்பற்றும் நமக்கு குடிக்கணக்கும் வாக்குரிமையும் புதியவை அல்ல. கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் சீசருக்குரியதை சீசருக்கும் நாம் செலுத்த பழகியவர்கள். அதன் வழியில் தற்போதைய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தையும் நாம் எதிர்கொள்கின்றோம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் மீளாய்வு செய்யப்படுகிறது. 2025 நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை கணக்கீட்டு படிவம் சமர்ப்பிக்க கால வரம்பு தரப்பட்டுள்ளது. அதன் பின் டிசம்பர் 9 அன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதில் விடுபட்ட நபர்களுக்கு ஆட்சேபனை தெரிவிக்க கால வரம்பு ஜனவரி 8 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அவை அனைத்தையும் சரிபார்த்த பின் பிப்ரவரி 7ஆம் நாள் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிகிறது. இவை அனைத்திலும் துணை புரிய அரசியல் கட்சிகள் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களும் அரசு சார்பில் வாக்குச்சாவடி அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர் தம் துணையுடன் நாம் ஒவ்வொருவரும் துரிதமாகவும் நுட்பமாகவும் செயல்பட வேண்டிய தேவையுள்ளது. நமது அவசர கடமைகள் தற்போதைய சிறப்பு தீவிர திருத்த செயல்பாடுகள் மிக குறுகிய காலத்தில் நடைபெறுகின்றன. எனவே அவசர காலத்தில் நடைபெறும் அறச்செயல்பாடுகள் நம்மில் எவரும் தம் உரிமையை இழந்துவிடக்கூடாது. அதுவே நம் கரிசனை. கணக்கீட்டு படிவத்திலும் உறுதிமொழி படிவத்திலும் சேர்க்கை படிவத்திலும் பிழை தீர்க்கும் படிவத்திலும் துல்லியமான தரவுகள் வேண்டப்படுகின்றன. நேரடியாகவும் இணைய வாயிலாகவும் இத்தரவுகள் சேர்க்கப்படுகின்றன. இவற்றில் சிறுபிழை நேர்ந்தாலும் நமக்கு பேரிழப்பு நேரிடும். நம்மில் இவை பற்றிய செயல்நுட்பம் கொண்டவர்கள் பிறருக்கு உதவ கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இவ்வழியில் செயல்படும் மறை மாவட்டங்களின் அனுபவத்தில் நாம் பாடம் கற்க இயலும். நம் பங்குகளில் வாழ்பவர்கள், வெளியூர்களில் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள், தொழில் படிப்பு இவற்றால் இடம்பெயர்ந்தவர்கள் ஆகிய அனைவரின் பெயர்களையும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்வதற்கு இக்குழுவினர் செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் 18 வயதிற்கு மேற்பட்ட புதிய வாக்காளர் அனைவரையும் உன்னிப்பாக கண்டறிந்து அவர்களை பட்டியலில் தவறாமல் சேர்க்க உரியவற்றை செய்ய வேண்டுகிறேன். வாக்குரிமையில் பிழைகளும் திருத்தங்களும். எதிர்வரும் டிசம்பர் 9, 2025 வெளிப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்மவர்கள் பெயர் ஏதும் விடுபட்டால் நம் தரப்பில் உரிய ஆட்சேபனைகளை உரிய காலத்தில் எழுப்பவும் அவற்றை உரிய ஆவணங்களுடன் நிறைவு செய்யவும் வேண்டுகிறேன். பிப்ரவரி 7, 2026 அன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. பட்டியலை சரிபார்த்த பின் மேலும் எவராவது விடுபட்டால் 15 நாட்களுக்குள் முதல் மேல்முறையீட்டை மாவட்ட அளவில் மேற்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அந்நிலையிலும் சரியான தீர்வு இல்லையெனில் 30 நாட்களுக்குள் இரண்டாவது மேல்முறையீடு மாநில தேர்தல் ஆணையத்தின் முன்பு மேற்கொள்ள வேண்டும். அந்தந்த நிலையில் உரிய ஒத்துழைப்பை பெற்று தொடர்ந்து நம் சமூகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நாம் பரிந்துரைக்கும் வழிமுறைகள். கிறிஸ்தவர்கள் வாழ்வுரிமை இயக்கம், மறை மாவட்ட துறவியர் பேராவை, இளையோர் பணிக்குழு, பெண்கள் பணிக்குழு, பொது நிலையினர் பணிக்குழு, அன்பியங்கள், ஊடக மறைமாவட்ட குழுவினர் இப்பணிகளை முன்னெடுப்பது சிறப்பாகும். அதற்கான ஒருங்கிணைப்பு குழுவினை மறை மாவட்டங்கள் அமைத்திட வேண்டும். அக்குழுவின் அமர்வினை உடனடியாக ஆயரின் மேற்பார்வையில் கூட்டுவது சிறப்பு.
அதே அமைப்பினர் மாநில அளவிலும் இணைந்து செயல்படுபவர். கிறிஸ்தவர் வாழ்வுரிமை இயக்கம் இதனை ஒருங்கிணைக்கும். இவை தொடர்பான தகவல்களை மாநில குழு மறைமாவட்ட குழுக்களோடு அவ்வப்போது பகிர்ந்து கொள்ளும். ஒவ்வொரு மறைமாவட்டத்திற்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளுக்கு உதவும் வகையில் மறை மாவட்ட குழுவின் முயற்சிகள் ஒரு வாட்ஸ்அப் குழுவையும் ஒரு பிரத்யேகமான மின் அஞ்சல் தொடர்பையும் உருவாக்குவது இப்பணிகளை ஒருங்கிணைக்க உதவும். இது குறித்து பிரச்சனைகளை உடனுக்குடன் உரியவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் அவற்றை தீர்க்க வழி பிறக்கும். இத்துடன் சமய சார்பற்ற அரசியல் கட்சி முகவர்கள், நம் சமூகத்தின் கணினி வல்லுநர்கள், சட்டத்துறை பணியாளர்கள் அனைவரையும் தோழமையுடன் அணுகி மறை மாவட்டங்கள் இவற்றில் செயல்பட வேண்டுகிறேன். மாநில அளவிலான 2வது மேல்முறையீட்டை மேற்கொள்ள தமிழக ஆயர் பேரவை சட்டப்பிரிவு உதவ இயலும். ஆனால் மறை மாவட்டங்களில் அவற்றை ஒருங்கிணைப்பது அவசியம். மேற்கண்ட பரிந்துரைகளை அந்தந்த மறை மாவட்டங்கள் தம் சூழலுக்கேற்ப திட்டமிட்டு செயல்பட வேண்டுமென அனைவரையும் அன்புடன் வேண்டுகிறேன். நம் சமூகத்தின் உறுப்பினர் எவரும் வாக்காளர் பட்டியலில் விடுபடக்கூடாது என்பதை ஒவ்வொரு மறை மாவட்டமும் உறுதி செய்வோம். வரலாற்றில் இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மை வழிநடத்துகிறார். அதை உணர்ந்து நாம் அவர் தம் அடிச்சுவட்டில் நம் உரிமைகளை உறுதி செய்வோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பேராயர் முனைவர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, தலைவர், தமிழக ஆயர் பேரவை. அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாக வரும் தரும் உணவை உட்கொண்ட நாங்களும்மை வேண்டுகின்றோம். அனைத்துக்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணகாட்சியில் அவரோடு என்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து அரசர் பெருவிழாவாய் நாம் சிறப்பிக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நிலையான புகழுக்குரிய தூய இறைவர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க. புனித சூசையப்பரை எங்களாக வேண்டிக் கொள்ளும்.